ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது எங்கள் வீட்டுக்கு சைடில் இருக்கிற இடங்க. இது ஆல்ரெடி க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். மறுபடியும் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி காய்கறி செடி பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 2-3 டேஸாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. நர்சரிக்கு போயிட்டு ஒரு 2-3 பூச்செடி வாங்கிட்டு வந்தேங்க. 2 மல்லிகை பூச்செடி, ஒரு செண்பக பூச்செடி எல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. சரி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு. பக்கத்தாண்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாழைக்கன்று. மச்சாண்டார் வீட்டு தோட்டத்தில் வாழைக்கன்று நட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நானும் ஒரு 3 வாழைக்கன்று போய் வாங்கிட்டு வந்தேங்க. அதையும் சேர்த்து வச்சு விட்றலாம் அப்படின்ட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 மணி வாக்கில் போய் குழியெல்லாம் தோண்டி வச்சுட்டு வந்துட்டேங்க. மறுபடியும் ஒரு 6 மணி வாக்கில் போய் வாழைக்கன்று, செவ்வாழைக்கன்று, செண்பக பூச்செடி, மல்லிகை பூச்செடி எல்லாத்தையும் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நட்டுட்டு இருந்தேங்க. மண்புழு உரம் போட்டு நட்டுட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் பாத்தி கட்டிகிட்டு இருந்தேங்க. செண்பக பூச்செடியும் மல்லிகை பூச்செடியும் நட்டதை மட்டும் வீடியோ எடுக்க முடியலைங்க. செகண்டாக ஒரு மல்லிகை பூச்செடி வேணால் நானும் எங்கள் மச்சாண்டவரும் சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம். அதை வேணால் ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்துகிட்டு இருந்தேங்க. இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6:30 ஆகிடுச்சுங்க. கரெக்டாக தம்பி வந்தோடனே சரி எல்லாத்துக்கும் ஒரு கூட தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் அழகாக ஊற்றிட்டு இருந்தேங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா ரோட்டில் செடிக்காரங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு ரோஜா செடி, கொய்யா செடி, வெத்தலை கொடி இந்த 3 வாங்கினேங்க. வாங்கி அடுத்த நாள் சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் குழியெல்லாம் பறித்து நட்டுக்கிட்டு இருந்தேங்க. ரோஜா செடியும் கொய்யா செடியும் மட்டும்தான் நட்டேன். வெத்தலை கொடி நட முடியல. அதை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழி பறிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் நாயும் கோழியும் செம்ம சேட்டைங்க. நாய் போய் கோழியோட சேட்டை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதை மிரட்டிக்கிட்டே நானும் செடி வச்சுட்டே இருந்தேங்க. இந்த செடியெல்லாம் வச்சு பாத்தி கட்டிட்டுக்கல. கரெக்டாக தம்பி அப்படின்னு ஆமாம் நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் செடி நடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வீடியோ எடுத்துகிட்டே கோழி குஞ்சு கூட விளையாடிட்டு என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நானும் வச்ச செடிக்கெல்லாம் பாத்தி கட்டிகிட்டு இருந்தேங்க. தண்ணி ஊற்றுற மாதிரி எல்லாம் நட்டு முடிச்சுட்டு சரி ஓவராலாக ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரோஜா செடியும் கொய்யா செடியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு 2 நாளைக்கு முன்னாடி நட்ட செண்பக பூச்செடி, வாழைக்கன்று எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு செண்பக பூச்செடி, மல்லிகை பூச்செடி மட்டும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துட்டேங்க. இதுக்கு பக்கத்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு சொரக்காய் செடியும் பாவக்காய் செடியும் வச்சு விட்டேங்க. இந்த இடத்துல இது சொரக்காய் செடி, அந்த சைடு பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி இருக்கும். எல்லாம் நட்டு முடிச்சுட்டு வந்துட்டேங்க. இது அடுத்த நாள் காலையிலைங்க. சரி நட்டதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க. அந்த அன்றைக்கி நைட்டு சரியான மழை, நல்லா தளைஞ்சிடுச்சுங்க எல்லாமே. எல்லாத்தையும் ஓவராலாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நர்சரியில் போயிட்டு ஒரு 2 செடி வாங்கிட்டு வந்தேங்க. 7 டேஸ் ரோஸும் முல்லைப்பூ செடியும். சரி அதையும் நட்டு விட்டுலாம் அப்படின்ட்டு எல்லாம் நட்டு விட்டேங்க. அந்த அன்றைக்கி காலையிலேயே மோடம் போட்டுருந்ததுனால. இது பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு தோட்டம். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நான் வாங்கிட்டு வந்த செடி அத்தனையும் வச்சு இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இன்னும் நிறையா செடியெல்லாம் வைக்கணும், காய்கறி செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்